உலகம் என்று சொன்னாலே, இந்த உலகத்திற்குரிய காரியம் என்று சொன்னாலே, நான் சொல்லுகிறேன், உலகம் இருள் நிறைந்துதான். ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொன்னது போல காரிருள் பூமியை மூடி இருக்கும். அப்படியானால் பூமி என்று சொன்னாலே, நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்களானால், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. எந்த இடத்திலே ஆழத்திலே இருள் இருக்கிறதோ அந்த இடத்திலே தேவாவியானவர் வந்து அசைவாடுகிறார். அப்படியானால் he know where the darkness is, எந்த இடத்திலே எப்படிப்பட்டதான இருள் இருக்கிறது என்பதை ஆவியானவர் நன்றாக அறிந்திருக்கிறார். இந்த இருளை நம்மிலிருந்து நீக்குவதற்கு, பூமியிலிருந்து நீக்குவதற்கு தான் அவர் தம்முடைய வார்த்தை ஜீவ வார்த்தையாய் கொடுத்து நம்மை வெளிச்சமாய் மாற்றுகிறார். இந்த வெளிச்சத்திலே எந்த இடத்திலே இருள் இருக்கிறது என்பதை கண்டு இந்த வெளிச்சம் அந்த இருளை அகற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற இருள், உங்களை சுற்றிலும் இருக்கிற இருள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எந்த இருளாக இருந்தாலும் இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் இருளை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு அதிசயத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா.